ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் கொஞ்சம் பேசலாமா? எஸ், ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் டே ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் வரேன். ஏன்னா இந்தியா 6 விக்கெட் விழுந்துருச்சு ஆல்ரெடி. ஆஸ்திரேலியா அது 9 விக்கெட் போச்சு. மொத்தம் 15 விக்கெட் இன்னைக்கு விழுந்திருக்கு. நேற்று நான் ரிவ்யூவில் சொன்னேன், இதே மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணால் செகண்ட் டே அவங்க 200 ஆல் அவுட் பண்ணிடலான்னு அதே தான் பண்ணாங்க. 4 ரன் லீடு இந்தியா. சரி, அது டீட்டெயிலாக நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போதைக்கு ரோஹித் சர்மா என்ன சொன்னார் பார்ப்போம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கிரவுண்டுக்கு வந்தார். அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஏன்னா மீடியா ஃபுல்லாக பப்ளிக் எல்லாமே கோவமாக இருந்தாங்க. 2 நாள் அவர் என்ன ஆனார், சரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலையே. நானே கூட வீடியோ போட்டுருந்தேன். கம்பீர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் கூட வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா. இன்றைக்கி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் 2 நாள் மட்டும் சொல்லியிருந்தேன். இவ்வளோ பெரிய சர்ச்சைகள், இவ்வளோ பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஆயிருக்காது. ப்ளீஸ் இப்போ பண்ணாங்களே இதை. ஏன்னா நான் அப்பயே நான் சொன்னேன், இப்போ அவரை எந்த விதத்தில் அவர் நவுத்துறீங்க. இப்போ 50 ஓவர் வேர்ல்டு இதுக்கு அப்போ ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அது யார் கேப்டன்சி பண்ண போகிறா, யார் ஓப்பன் பண்ண போகிறா, இல்லை அதுவும் இல்லையான்னு ஒரே குழப்பமான மைண்டில் இருந்தாங்க. அவரோட இன்டர்வியூ எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திடுச்சு. அவர் கண்டிப்பாக இருப்பார். டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர் ஆகலை. என்ன கேட்டாங்கன்றதை கடன்னு சொல்கிறேன். ஹிந்தியில் தான் கேட்டாங்க, அவரும் பதில் சொன்னார். ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன். இர்ஃபான் பட்டன் வந்திருந்தார். அப்புறம் ஜத்தின் சப்ருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டாங்க, உன்னோட ஹானஸ்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் ஓப்பனாகவே நீ ஒத்துக்கிட்ட தோல்வியை. இந்தியாவில் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு போச்சு இல்லை 3-0. அதை சொல்கிறாரு. உனக்கு முன்னாடி 3 டேர்ம் சொல்கிறேன், அதில் 3ல் எது கரெக்டு சொல்லுன்னாரு. பூச்சோ அப்படின்னாரு. நீ ஏன் விளையாடல? ஆப்ட் அவுட். ஆப்ஷன் 1 ஆப்ட் அவுட், ஆப்ஷன் 2 ரெஸ்டடா, ஆப்ஷன் 3 ட்ராப்டா, சச்சாய் கியா ஹை அப்படின்னாரு. எது உண்மை இதில் சொல்லுங்க. தீனோ சீஸ் நெய்யன்னு சொல்லி சிரிச்சாங்க 3 பேர். இது 3 விஷயமும் கிடையாது. ஸ்டுட் டவுன் அப்படின்னாரு. ஆமாம், நானே தான் விளையாடலன்னு சொன்னேன். ஏன்னா ஃபார்ம் நெய் इम्पोर्टेंट मैच था, फॉर्म नहीं, स्कोर नहीं हो रहा है, आउट ऑफ फॉर्म कितने प्लेयरों को ले सकता है टीम ने. நிறைய பேர் டீம்ல அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. एंड मेरे दिमाग में ये चल रहा था और मैंने कोच और मैनेजमेंट को जाके बताई और उन लोगों ने कहा कि तुम इतना साल से खेल रहे हो, तुम्हें पता है कब क्या करना है, तुम खुद ही डिसीजन ले लो அப்படின்னாரு. என்னன்னா, எனக்கு ஃபார்ம் போயிடுச்சு சுத்தமாக. இம்பார்ட்டன்ட் மேட்ச் வேறு, இது சீரியஸ் டிசைடர் மேட்ச்சு. அவுட் ஆஃப் ஃபார்மில் எத்தனை பேர் தான் டீம் எடுத்துகிட்டு போகணும்னு இன்டெரக்டாக சொன்னார். எத்தனை பேர் இருக்காங்க வேறு, விராட் கோலி, கில்லு, இவங்களாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தானே. ஸோ எத்தனை பேர் தான் டீமில் அகாமடேட் பண்ண முடியும் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதனால தான் ஐ ஸ்டுட் டவுன், நானே இறங்கிட்டேன், விளையாடல இந்த மேட்ச்சுன்னு. என் மைண்டில் ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருந்தது. கோச்சுக்கும் மேனேஜ்மெண்ட்டும் போய் சொன்னேன், இந்த மேட்ச் நான் விளையாடலன்னு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, நீ இத்தனை வருஷம் விளையாடி இருக்க, உனக்கு தெரியாது இல்லை, உன்னோட மைண்ட் செட்டு, உன்னோட பாடி எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது உனக்கு தான் பெட்டராக தெரியும், நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நானும் வெளில உட்காந்துட்டேன்னாரு. இது பூச்சி முழுகிற வேலை, அது இருக்கட்டும். இது 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல. இத்தனை பேர் கேட்டதுக்கு அப்புறம் தானே இப்போ இந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்லியே தான் இருந்தார், நல்லா தான் பேசுவார். மேட்ச் முன்னாடி எல்லாரும் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமான விஷயம் சொன்னார், अगर मैं एक शब्द बोलूँ तो उसका 50 ரீசன் निकालते हैं लोग. அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு 50 அர்த்தம் எடுத்து விதவிதமாக எழுதுறாங்க எல்லா பேப்பர்லேயும், சேனல்ஸ்லாம். அதனால தான் நான் ஜாஸ்தி பேசுகிறது விஷயமா. நான் ஏதாவது சொல்ல போய் உங்கள் இஷ்டத்துக்கு 50 டிஃப்ரெண்ட் வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணிடுறாங்க. எனக்கு அது பண்ண இஷ்டம் இல்லை. அண்ட் मैं कोशिश करता रहा कोशिश करता रहा. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபார்மில் வரத்துக்கு. என்னால் முடியல. டெசிஷன் எடுத்துட்டேன். டஃப் டெசிஷன் தான் இந்த மேட்ச் விளையாட வேணாங்கிறது, பட் சென்சிபிள் டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ யோசிக்க மாட்டேன். இந்த சீரீஸ் தான் எனக்கு முக்கியம். இந்த சீரீஸை நாங்கள் ஜெயிக்க முடியாது, அட்லீஸ்ட் நாங்கள் ட்ராவானும் பண்ணலாம். ஸோ நான் டிசைட் பண்ணேன், நான் வெளில உட்காந்துக்கிறேன். ஃப்யூச்சரை பற்றி சொல்ல என்ன பண்ண போகிறேன் ஃப்யூச்சர்னு. திஸ் இஸ் நாட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பாய். இது ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. मैं नहीं हटने वाला, मैं कहीं नहीं जा रहा हूँ அப்படின்னார். இது ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு நான் ஒன்றும் பண்ணல. நான் வெளில எங்கேயும் போகல. ஐம் நாட் கோயிங் அவுட். கை நெய் ஜாராமல் அம்மா அட்னே வாழறேன்னா நான் அவர மாட்டேன், நான் இந்த டீமில் தான் இருப்பேன்னாரு. ஸோ மேபி இங்கிலாந்து சீரீஸ்லாம் இருப்பார் நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் வரும். இன்னும் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச்சு. எவ்ரிடே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அது மக்களுக்கு தெரியணும். 3 மாதம் நல்லா தான் விளையாடணும். அதுக்கு அடுத்த 3 மாதத்தில் சரியாக விளையாடலன்னா ஒரு டீமு மோசமான டீம் ஆகிடாது. பட் மைண்ட் செட்டு அந்த மாதிரி பீப்புளுக்கு இருக்குது. 140 கோடி பேருக்கு வந்து ரிசல்ட்டை பார்த்தா ஜட்ஜ் பண்ணாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னாரு. பப்ளிக் ஃபேன்ஸுக்கு வந்து ரிசல்ட் தானே வேணும். ரிசல்ட் நாங்கள் சரியாக பண்ணல 3 மாதமாக, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் என்னோட திங்கிங், என்னோட மைண்ட் செட்டு சேம் அப்ரோச் தான். சேம் கேப்டன்சி ஐடியாலஜி என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் யூஸ் பண்ணேன். பட் யாருமே தோக்கிறதுக்காக விளையாடுறதில்ல. நாங்களும் தோக்கிறதுக்காகலாம் ஒன்றும் இங்கே வரல. க்ரௌடே பார்த்தீங்க எவ்வளோ இன்வால்மெண்ட்டு, எவ்வளோ க்ரௌடு வராங்க. இந்த க்ரௌடுக்கு சுப்காரானா தான். அது இந்த க்ரௌடை நாங்கள் அமைதி பண்ணணும்னா நாங்கள் ஜெயிச்சு தான் காட்டணும்னு. இதே தான் பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனலில் அகமதாபாத் நடக்கிறதுக்கு முதல் நாள் சொன்னார். 1 லட்சத்துக்கு மேலே வருவாங்களே க்ரௌடு, எப்படி சமாளிக்க போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்கும்போது, வி நோ ஹவ் டு கீப் த க்ரௌட் குவைட் அப்படின்னாரு. க்ரௌடை எப்படி அமைதியாகணும் எங்களுக்கு தெரியும். கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டார்ல. அண்ட் எத்தனை டீமை ஆஸ்திரேலியா வந்து கண்டினியூஸாக 2 சீரீஸ் ஜெயிச்சுது இந்தியாவை தவிர சொல்லுங்க பார்ப்போம்னாரு. ஸோ நாங்கள் 2 சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம் ஆல்ரெடி. லைனாக இதுவும் ஜெயிக்கிற இன்டென்ஷனில் தான் வந்தோம். பட் சீரீஸ் அட்லீஸ்ட் நாங்கள் லெவல் ஆக்க முடியும். சீரீஸ் ஜெயிக்க முடியலனாலும் அதுக்காக தான் பிளான் பண்ணி வி ஆர் மூவிங் அஹெட் அப்படின்னாரு.
अப்புறம் डिसीजन करेक्ट था ना नहीं எடுத்தது திருப்பி எத்தனை வாட்டி யோசிச்சேன்னு मुझे भाई 2 बच्चे की बाप हूँ मैं मुझे पता है क्या करना क्या नहीं करना मेरा काम क्या है मेरा ரெஸ்பான்சிபிலிட்டி क्या அதாவது நான் 2 குழந்தைக்கு அப்பா மெச்சூர்டு பர்சன் தான் எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்குது என்னோட வேலை என்ன டீமில் ஐநோ எனக்கு தெரியும் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் டஃப் டெசிஷன் இருந்தாலும் சென்சிபிள் டெசிஷன் எடுத்து வெளில உட்காடுறேன்னு இன்னும் நிறையா இந்த மேட்சை பற்றி கேட்டாங்க அதுதான் நேற்று ரிவ்யூலேயே சொல்லிட்டேன் ஸோ இப்போ செகண்ட் ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் இப்போதைக்கு தான் ரோஹித் சர்மா சொன்னீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தானா இல்லை 2 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லை சொல்லாமே இருந்திருக்கணுமா அது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் பொறுமை பார்த்து பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்